அனைவருக்கும் வணக்கம். இது கொங்கு ஜோதிட நிலையம். இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இவர் 10/4/1983 7:10 AM கோயம்புத்தூரில் பிறந்தவர். இப்போ வயசு 43. இது வரைக்கும் இவருக்கு திருமணம் நடைபெறவில்லை. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்கணம் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். இந்த ஜாதகத்துக்கு பாருங்கள், லக்கணத்தில் செவ்வாய், லக்னாதிபதி லக்கணத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் கூட 6ஆம் அதிபதியோடு இணைஞ்சது ஒரு தவறு. மறுபடியும் சனி 7ஆம் பார்வையை பார்க்குது. செவ்வாய் 9 டிகிரி, சனி 8 டிகிரி. அப்போ லக்கணாதிபதி முழுமையாக வலிமை இழந்துருச்சு, லக்கணமும் வலிமை இழந்துருச்சு. லக்கணம் லக்கணாதிபதி கெட்டாலே ஒரு மனிதனுக்கு தேவையானதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம். இவருக்கு திருமணம் இன்னும் ஆகலை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் இடம், 7ல் சனி உச்சம், 7ஆம் பாவகம் சனி அமர்ந்து 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனால 7ஆம் பாவகம் சுத்தமாக கெட்டு போச்சு. 7ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானாதிபதி சுக்கிர தன் வீட்டுக்கு 8ல் மறைஞ்சிருச்சு. ஒரு பாவகாதிபதி அந்த பாவக வீட்டுக்கு 6, 8, 12 மறைந்தால் அந்த ஆதிபத்தியங்கள் வேலை செய்யாது அப்படிங்கிறதுக்கு இந்த சுக்கிரன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கடுமையான புத்திர தோஷமும் இந்த ஜாதகத்துக்கு இருக்குது. லக்கணத்துக்கு 5ஆம் இடம், குழந்தையை கொடுக்க வேண்டிய இந்த இடம் இயல்பாக இருக்கிறது. எந்த கிரகங்களுடைய தொடர்பு இல்லை. அதை சந்திரனுடைய ஒளி இங்கே உலகாது. என்ன, இவர் பங்குனி மாதம் பிறந்தவர், இன்னும் 2 நாளில் அமாவாசை சந்திரன். அப்போ 5ஆம் பாவகத்துக்கு எந்த ஒரு சுப ஒளியும் இல்லை. 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 5க்கு 8ல் மறைஞ்சு லக்கணத்துக்கு 12. அப்போ 5ஆம் அதிபதியும் தன்னுடைய வலிமை இழந்துட்டார். காரகத்துவம் நல்லா இருக்குது. குருவோட பார்வை சூரியன் கொடுக்குது. சூரியனுடைய காரகத்துவம் நல்லா இருக்கலாம், ஆனால் 5ஆம் பாவகத்தை வேலையே அந்த சூரியன் செய்யாது. இப்போ கடுமையான புத்திர தோஷம், களத்திர தோஷம் இருக்கிறதுனால தான் இந்த ஜாதகத்துக்கு இன்னும் திருமணம் நடக்கவில்லை. வேறு ஏதாவது சந்தேகம் வந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும். வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுத்துருங்க. ஜோதிட ஆலோசனை தேவைப்படுவோர் 7826995544 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.